சங்க இலக்கியங்கள் தமிழரின் ஆளுமை, பண்பாடு மற்றும் அதன் மேன்மை ஆகியவற்றை படம் பிடித்து காட்டுகின்றன. சங்க இலக்கியத்தில் குறிப்பாக குறுந்தொகை நூல் சங்ககால தமிழர்களுடைய அந்த வாழ்க்கை நெறிமுறை, தமிழ் இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே பரவியிருந்த அந்த தமிழரின் ஆளுமை, அதன் மேன்மை, பண்பாட்டு மேன்மை போன்ற விடயங்களை மிகவும் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. குறுந்தொகை நூலில் வரக்கூடிய குறுந்தொகையின் 75வது பாடல் இந்த தமிழருடைய ஆளுமையை மிகவும் சிறப்பாக படம் பிடித்து காட்டுகிறது. படுமரத்து மோசிக்கிறனார் என்கிற புலவர் பாடிய பாடல் ஒன்று இந்த காட்சிகளை மிகவும் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. அந்த பாடல் மருதத்திணையில் இடம்பெற்றுள்ளது. நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ ஒன்று தெளிய நசையினம் மொழிவோ வெண்கோட்டு யானை சோனைபடியும் பொன்மலி பாடலி பெரியர் யார்வாய் கேட்டனை காதலர் பரவி என்கிற இந்த பாடல் ஒரு தலைவனுடைய வருகையை தலைவிக்கு அறிவிப்பதற்காக ஒரு பாணன் கூறுவதாக அமைந்துள்ளது. அவ்வாறு உன்னுடைய தலைவன் விரைவிலே வரப்போகிறான் என்று ஒரு பாணன் கூறுகிறான். அந்த பாணன் என்பவன் பாடல் வாயிலாக ஒரு தூது செய்தியை தலைவனுக்கோ அல்லது தலைவிக்கோ அறிவிக்கக்கூடியவன். அவ்வாறு அந்த தலைவிக்கு அறிவிக்கக்கூடிய அந்த பாணனிடத்திலே அந்த தலைவி கேட்கிறார். தலைவி கூறுகிறாள், என்னுடைய தலைவன் இங்கே வரக்கூடிய செய்தியை நீ எவ்வாறு அறிந்தாய்? நீ கண்டனையோ, நீ அவரை நேரில் பார்த்தாயோ, அல்லது கண்டார் கேட்டனையோ, அவரை பார்த்த யாரேனும் உன்னிடம் சொன்னார்களோ அவர் இங்கே வரக்கூடிய அந்த செய்தியை? ஒன்று தெளிய நசையினம் மொழியுமோ, நீ ஒன்றிலே அவரை கண்டிருக்க வேண்டும், அல்லது பிறர் சொல்லி அவர் வரக்கூடிய அந்த செய்தியை நீ அறிந்திருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் உண்மையாக இருக்கும். எது உண்மையோ அந்த உண்மையை, உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும், அந்த உண்மையை இங்கே தெளிவாக நீ சொல்லுவாய். அவ்வாறு நீ சொன்னால் பெண்கோட்டு யானை சோனைபடியும் பொன்மலி பாடலி பெரியர் வெண் கொம்புகளை உடைய, வெண் தந்தங்களை உடைய ஆண் யானைகள் மகிழ்ச்சியுடன் குளித்து விளையாடக்கூடிய சோனையாறு என்கிற அந்த சோனையாற்றை உட்கொண்டதாக, சோனையாறு பாய்கிற நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய, பொன் மலிந்து செல்வம் கொளிக்கக்கூடியதாக விளங்கக்கூடிய பாடலி என்கிற அந்த பாடலி புத்திரத்தை நீ பரிசாக பெறுவாயாக. உனக்கு நான் பரிசாக தருகிறேன், இப்போது சொல்வாய். யார்வாய் கேட்டனை காதலர் வரவி, யார் சொல்லி என்னுடைய காதலர் இங்கே வரப்போகிறார் என்பதை என்ற அந்த நல்ல செய்தியை, என்னுடைய உள்ளம் விரும்பும் அந்த செய்தியை நீ அறிந்தாய் என்று அந்த தலைவன், அந்த தலைவி பாணனிடம் கேட்கிறாள். இது அந்த பாடலுடைய விளக்கம். இந்த பாடல் வாயிலாக நாம் அறியக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த தலைவி அந்த பாணனுக்கு பரிசாக அறிவித்தது அந்த பாடலி புத்திரம் என்று அந்த நாளிலே அழைக்கப்பட்ட, இந்நாளில் பாட்னா என்ற பெயருடன் விளங்கக்கூடிய பீகார் மாநிலத்தின் தலைநகரமாக விளங்கக்கூடிய அந்த நகரத்தை அவள் பரிசாக அறிவிக்கிறாள். அவ்வாறு அறிவித்ததன் மூலம் நாம் அறியக்கூடிய செய்தி என்னவென்றால், அன்றைய நாளின் அந்த பீகார் என்பது, பீகார் மாநிலம், அதற்கு தலைநகராக விளங்கக்கூடிய அந்த பாடலி புத்திரமும் தமிழர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கிறது என்பதும், தன்னுடைய சொத்தைத்தான் பிறருக்கு பரிசாக கொடுக்க முடியும். அந்த தலைவி பரிசாக தருவேன் என்று அறிவித்ததன் மூலம் அவளுக்கு உரிமைப்பட்ட ஒரு இடத்தை தான் அவள் பரிசாக அறிவித்திருக்கிறாள் என்ற ஒரு உண்மையையும் நாம் கண்டறிய முடிகிறது. அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அந்த தலைவி ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவளாக இருக்கக்கூடும்,
அவ்வாறு அரச குடும்பத்தை சார்ந்தவள் என்பதாலேயே அந்த நிலப்பரப்பு முழுவதும் அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கக்கூடும். ஆக மொத்தத்தில் ஒரு தமிழ் தலைவி இவ்வாறு அறிவித்ததன் மூலம் அந்த நிலப்பரப்பும் கூட அந்த பாடலி புத்திரம் என்று அன்று அழைக்கப்பட்ட அந்த பாட்னாவும் கூட தமிழருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக அந்நாளில் இருந்திருக்கிறது என்ற பெரும் உண்மை செய்தியை அந்த குறுந்தொகை நூல், குறிப்பாக அந்த குறுந்தொகையின் 75வது பாடல் மிகவும் அற்புதமாக விளக்கி காட்டுகிறது. இதன் மூலம் தமிழருடைய ஆளுமையும் அவருடைய பண்பாட்டு மேன்மையும் விளங்குகிறது.